ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th 10th ஃபிசிக்ஸில் ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லணும்னா லைட் அப்படிங்கிற டாபிக் சொல்லலாம். இந்த லைட்டே நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த லைட்டில் ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் தான். இதை சுற்றி தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் 12th 10th ஃபிசிக்ஸே இந்த லைட்டுங்கிற சாப்டர் சுற்றி தான் ஓடிட்டு இருக்கோம். நிறைய பேர் ரிஃப்ராக்ஷன் என்ன ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு நீங்களா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருப்பீங்க. நான் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பொதுவாக சாப்டர்ஸில் படிக்கும்போது ரிஃப்ராக்ஷன் தனியாக ரிஃப்ளெக்ஷன் தனியாக படிச்சுக்கிட்டு இருப்போம். பட் இன்ஃபேக்ட் ரியாலிட்டியில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெண்டுமே ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்விம்மிங் பூல் எடுத்துப்போம். நீங்க அந்த ஸ்விம்மிங் பூல்ல சைட்ல ஓரத்துல உட்காந்துருக்கீங்க. உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் தண்ணிக்கு உள்ளக்க இருந்துகிட்டே மேல உங்களை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த சினாரியோல உங்க ஃபேஸ்ல இருக்க லைட், சன்லைட் உங்க ஃபேஸ் மேல அடிச்சுட்டு அந்த லைட் இந்த தண்ணிக்குள்ள போகும். இந்த தண்ணியோட சர்ஃபேஸ் மேல அடிச்சுட்டு இந்த தண்ணிக்கு உள்ள போகும்போது உங்களோட ஃபேஸை உங்க ஃப்ரெண்ட் இந்த தண்ணிக்கு உள்ள இருந்துட்டு பார்ப்பாங்க மேலே எட்டி. உங்களோட ஃப்ரெண்ட் உங்க ஃபேஸை பார்க்கறது ரிஃப்ராக்ஷன். ஏன்னா ஏர்ல இருந்து தண்ணிக்கு உள்ளக்க இந்த லைட் ரே பாஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் உங்க ஃப்ரெண்டால பார்க்க முடிஞ்சு. ஆனா அட் த சேம் டைம் நீங்க அந்த தண்ணியில பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வெளியே இருந்துகிட்டு நீங்க அந்த தண்ணியோட சர்ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் உங்களுக்கே தெரியும். உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்க சேம் டைம்ல நீங்களும் உங்களோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்கலாம். தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, கரெக்டா? ஸோ சேம் டைம்ல ரிஃப்ளெக்ஷனும் நடக்குது, ரிஃப்ராக்ஷனும் நடக்குது. சம் அமௌண்ட் ஆஃப் லைட் ரிஃப்ராக்ஷனுக்கு போகும், சம் அமௌண்ட் ஆஃப் லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகி வெளியே வந்துடும். இது ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். பட் நம்ம சாப்டர்ஸ்ல படிக்கும் போது இந்த ரெண்டு டாபிக்கையுமே தனித்தனியா தான் படிச்சுட்டு இருப்போம். எய்தர் ரிஃப்ராக்ஷன் நடக்கும் இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் நடக்கிற மாதிரி தான் படிச்சுட்டு இருப்போம். இதே லைட்டுங்கிற டாபிக்ல டென்சன் மீடியம், ரேரர் மீடியம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், டீவியேஷன், ஸ்கேட்டரிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. I will try my best to give some examples to you. Follow this page. Wait for the next video. Thank you.